the 16, Nummer 16. number 20. நான் ஒரு நாள் ஃப்ரெண்டு அலாதீன் கிட்ட சீ ஃபுட் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னேன். உடனே எங்களை இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே சூப்பராக இருக்கும், அதனால் ரெகுலராக வருவான்னு சொன்னோம். அப்படி சீ ஃபுட் சாப்பிட நாங்கள் வந்த இடம் தான் பெர்லின் க்ராய்ச்பேக் ஊபன் காட்புசோட்டோருக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்கா ஃபிஷ் ஹவுஸ். இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான், பட் இங்கே 20 வெரைட்டிக்கு மேலே டிஷ்ஷஸ் இருக்குது. இதுதான் மெனு. வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். இங்கே வெளியில் உட்காந்து சாப்பிட நிறைய ஓப்பன் பிளேசஸ் கூட இருக்குது, காத்தோட்டமாகவும் இருக்கும். கோசலும் அலாதீனும் டிஷ்ஷுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் அலாதீன் இந்த கோலாவை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு சாலடும் கூடவே காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரெட்டும் வந்துச்சு. ப்ரெட்டை சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட்டர் நம்ம ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா ஷ்ரிம்ப் பேன் கிரேவி, அப்புறம் சார்டின்ஸ் ஆர் மத்தி மீன் ஃப்ரை, அதை ரவுண்டாக நல்லா டெக்கரேட்டிவாக பிளேட்டிங் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக ஃபோரெலே ஆர் ட்ரவுட் ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் கேட்டு வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அலாதீன் அந்த ஷ்ரிம்பை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கும் அந்த மத்தி மீனை பார்த்து நாக்கில் எச்சில் வருதுன்னு லெமன் பொழிய ஆரம்பிச்சிட்டேன். நானும் கோசலும் ஸ்பைஸியாக சாப்பிடுன்னு அதில் அலாதீன் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டான். அப்புறம் இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இதை சாப்பிடுவாங்கன்றதுக்கு டெமோ கூட கொடுத்தான். ப்ரெட்டுக்குள்ளே 2 மத்தி மீனை வச்சு ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் அந்த இலையெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்களாம். சூப்பராக இருக்கு. நானும் அதே மாதிரி மீனை வச்சு சாலட் அப்புறம் இலை தலையெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. மேபி அந்த ஷ்ரிம்ப் கிரேவியை வச்சு சாப்பிட்ருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கோசல் என்னடானா இருக்கிற காரம் பத்திரன்னு பச்சை மிளகா கடிச்சிக்கிட்டு இருந்தான். காரம் எப்படிரா இருக்குன்னு கேட்டால் இந்த ஊரில் மிளகா ஸ்வீட்டாக இருக்குங்கிறான். அப்புறம் என்ன, ஒரு கடி மிளகா ஒரு கடி மத்தி மீன் சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த ஷ்ரிம்பும் கிரேவியும் வேறு லெவல். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இந்த ப்ரெட்டு தீர்த்தர ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மீனோட சாப்பிட இந்த ப்ரெட்டு நல்லா தான் இருக்குது. கடைசியாக இந்த மீனை அலாதீன் மீன் தனியாகவும் முள் தனியாகவும் செம்மையாக எடுத்தான். எடுத்த முள்ளை அவன் என்ன பண்ணான்னு பாருங்கள், சேட்டைக்கார பைப்புள்ள. அப்புறம் அதில் சால்ட்டு, லெமனு, பெப்பர்னு ஆட் பண்ணி முள் இல்லாமல் கொடுத்தான். இதில் அவன் என் தாய் பாசத்தையே மிஞ்சிட்டானா பார்த்துக்குங்களேன். இன்னைக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஜலம் வந்துருத்து. அவ்வளோதாங்க, கொடுத்த காசுக்கு ஒர்த்தான டிஷ்ஷு, ஒர்த்தான பிளேஸு. இது ப்ரொமோஷனல் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாவ் சாவ்.